अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्ति भवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியான நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் ஏக்நாதி பாகவதம் ஏழாவது சாப்டர்ல 110வது ஓவி இன்னைக்கு நம்ம காணவிருப்பது. உத்தவ கீதை இப்போது சென்று கொண்டிருக்கின்றது. ஸோ ஏட் அனதர் கீதா லைக் பகவத் கீதா. அது கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது, அதே கண்ணன் இங்கே உத்தவனுக்கு சொல்வது. இவ்வாறாக தடுத்தல் தடுக்கப்படுதல் என்ற இருமை உணர்வு நீங்கிவிட்டது. மனதின் கற்பனைகளும் தீர்ந்துவிட்டன. பிரம்மானந்தம் என்னும் அதிகாலை பொழுது உதித்தது. கர்மங்களின் பந்தம் தரும் பாதை அழிந்தது. போன ஸ்லோகத்துல பிரம்மா உள்ளிட்ட அனைவரையும் விழுங்கக்கூடிய காலத்திற்கும் நீயே ஆன்மாவாக இருக்கின்றாய். இவ்வாறு கூறி உத்தவரின் முதுகை தட்டி கொடுத்து இந்த ரிஷிகேஷனான கிருஷ்ணர் தைரியம் ஊட்டுகிறாருன்னு வந்தது. ஏன்னா காலமே நீதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பிரம்மாவுக்கு கூட சாவுண்டு, ஆனா உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார் வரிசையில. அடுத்ததான் இங்க சொன்னது தடுத்தல் தடுக்கப்படுதல் என்று இருமை உணர்வு நீங்கிவிட்டது. நீ பரபிரமம் என்ற சொரூபத்தில் இருக்கும்போது காலம் உன்னை நெருங்க முடியாது. ஏனென்றால் காலனுக்கே நீ காலனாக இருப்பதால், ஏனென்றால் அனைத்திற்கும் நீ அதிஷ்டானமாக இருப்பதால், அனைத்திற்கும் நீயே மூலமாக இருப்பதால், அல்லது ஒரே சத்திய வஸ்துவாய் நீ இருப்பதால், மற்றவை அனைத்தும் வெறும் மாய தோற்றமாய் இருப்பதால் அப்படிங்கிற அந்த அற்புதமான பிரம்ம ரகசியத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருமை அப்படிங்கிறது டுவாலிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த டுவாலிட்டி அப்படின்னா என்ன? இது மாயையில மட்டுமே இருக்கக்கூடியது. மாயைக்கு கண்டிப்பா தேவைதான். மாயையில் அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த இருமை நிலை அப்படிங்கிறது பிரம்மபாவத்துல இருக்காது என்று புரிய வைப்பதற்காக அடுத்த விஷயம் சொல்லியிருக்காரு. அப்ப இருமை நிலைனா என்ன? அது எங்க இருக்கும் அப்படின்னா, இருமைங்கிறது மாயைக்கு சொந்தமான ஒரு விஷயம். மாயைனா வேற ஒன்றும் இல்லை, கற்பனைக்கு சொந்தமான விஷயம். கற்பனையில நம்ம ஒரு பெரிய நாடகத்தையே நடத்த போறோம். நாடகத்துல பல பேர் இருப்பாங்க. அப்போ தடுக்கின்ற வேலை, தடுக்கப்படுகின்ற வேலை என்கின்ற இருமைகள் எல்லாம் நிறையவே இருக்கும். செய்வது, செய்யப்படுவது, சொல்வது, சொல்லப்படுவது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செயலை செய்யறோம், அல்லது இன்னொருத்தர் நம்மளை செய்ய வைக்கின்றார் அப்படின்னு வரும். சரியா? தடுப்பது அப்படின்னா நாம மற்றவங்களை தடுக்கலாம், அல்லது நாமளையே தடுத்துக்கலாம். இப்ப நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தையும் தடுக்கலாம், அல்லது என்னையே நான் தடுத்து கொள்ளலாம். சரியா? தடுக்கப்படுவது அப்படின்னா இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, ஏய் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க மெயினா இருமையை எப்படி கொண்டு வராருன்னா, ரெண்டு பேர் கண்டிப்பா வேணும் இல்லைங்க. இப்ப இன்னொருத்தன் ஒன்று இருந்தாதான் டே நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தாதான் அவன் என்கிட்ட சொல்ல முடியும், டே நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு சாப்பிட்றதுன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்தினாலும் தடுக்கிறது அப்படிங்கிறதோ தடுக்கப்படுவது அப்படிங்கிறதோ, நீங்க இது இருமையில எக்ஸாம்பிளுக்காக தடுக்கிறது தடுக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்கு. எல்லாமே செய்யறது செய்யப்படுவது. நான் அடுத்தவன் ஒருத்தர் இருந்தாதான் செய்யணும் சொல்ல முடியும். அதே மாதிரி அடுத்தவன் ஒருத்தர் இருந்தாதான் செய்யணும் சொல்ல முடியும். செய்யப்படுவது அப்படின்னா இன்னொருத்தன் மூலமாக நான் செய்வது. செய்யனா நான் இன்னொருத்தனை செய்ய வைக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாமே டுவாலிட்டி இல்லாம எப்படி நடக்கும்? ஸோ இருமைகள் அப்படிங்கிறது மாயைக்குள்ள கண்டிப்பா வேணும். ஏன்னா நான் ஒருத்தனே பலவாரா இந்த உலகமா விரிஞ்சுக்கிறேன், ஒரு மாய லீலை நடத்துறேன். அந்த லீலைகள்ல இந்த எல்லா இருமைகளும் இருக்கத்தான் செய்யும். கரெக்டா? சரியா? ஆனா இங்க என்ன சொல்றாரு, தடுத்தல் தடுக்கப்படுதல் என்ற இருமை உணர்வு நீங்கி விட்டது. ஏன்னா டுவாலிட்டி இப்ப இல்ல, நீ பிரம்மம்னு உணர்ந்துட்ட, நீ சத்திய பிரம்மமாக மாறிவிட்டாய். அந்த மாயை உண்மை என்று நம்பிய காலம் போய்விட்டது. இப்ப அந்த இருமை உணர்வு உனக்கு நீங்கிவிட்டது. நீ மாயை அல்ல என்று உணர்ந்து விட்டாய். மனதின் கற்பனைகளும் தீர்ந்து விட்டன.
மாயை இல்லை அப்படின்னும் போதே மனதின் கற்பனை தீர்ந்தாதான் மாயை போச்சுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ மாயை இல்லை, நான் பிரம்மம்னு எப்போ ஃபீல் பண்ணிட்டியோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ மாயை இல்லைன்னு ஃபீல் பண்ணிடுற. கற்பனைகள் தீர்ந்து விட்டதுன்றதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, புதுசா எந்த கற்பனையும் நீ செய்ய மாட்ட. அப்ப நீனா அப்படின்னா ஏற்கனவே இருந்த கற்பனை இந்த பிராப்த கர்மாவின் வழியாக உன்னை இயக்கலாம், என்ன வேணா பண்ணிட்டு போகலாம். ஆனா அது உன்னை எதுவுமே பண்ண போறது இல்லை, ஏன்னா உனக்கு தெரியும் அது சும்மா நாச்சுக்கும் வெறும் கற்பனையாக அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேர்ஃபோர் அது உன்னை எதுவுமே செய்ய போறது இல்லை. இப்போ ஆனா புதுசா நீ கற்பனை பண்ணுவியான்னா பண்ண போறதும் இல்லை. ஏன்னா நீ சத்திய பிரம்மம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட, நீ மட்டும்தான் உண்மைன்றதையும் தெரிஞ்சுக்கிட்ட. ஸோ தேர்ஃபோர் இங்க என்ன சொல்லியிருக்கு, மனதின் கற்பனைகளும் தீர்ந்து விட்டன, பிரம்மானந்தம் என்னும் அதிகாலை பொழுது உதித்து விட்டது, கர்மங்களின் பந்தம் தரும் பாதை அழிந்து விட்டது. சுரூபத்துக்குள்ள இருக்கும்போது என்ன இருக்கும், பிரம்மானந்தம் மட்டுமே இருக்கும். அது உனக்கு உதயம் ஆயிடுச்சு, நீ மாயை விட்டு நீங்கிட்ட, நீ ஞானி ஆயிட்ட. அண்ட் தேர்ஃபோர் கர்மத்துல சேர்க்க வேண்டிய அவசியமோ கர்ம பந்தமோ இதெல்லாமே மாயைக்கு உட்பட்டது. கர்ம பந்தம், இருமை, இது எல்லாமே மாயைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். நீ எப்ப மாயை கடந்துட்டியோ ஆட்டோமேட்டிக்கல்லா இது எல்லாமே உன்னை தொட முடியாத தூரத்திற்கு சென்று விடுகின்றன என்று புரிந்து கொள்ளப்பா என்று அருமையாக இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறார். இத்தகைய பிரம்மஞானம் பெற்ற ஞானியின் முன்னே கர்மங்கள் மிகவும் எளியவையாகி விடுகின்றன. வேதங்களே அவனுக்கு சேவகர்களாக மாறிவிடுகின்றன. விதிகளும் விளக்குகளும் அவனுக்கு கட்டுப்படுகின்றன. இப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மஞானியா நீ மாறிட்ட அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்றாரு. கர்மங்கள் அப்படிங்கிறது உனக்கு மண்டிட்டு கிடைக்கும். நீ கர்ம பந்தத்துல சிக்க மாட்ட, நீ கர்மமே செய்ய மாட்ட, அப்படியே செஞ்சாலும் கர்ம பந்தத்துல சிக்க மாட்ட. கர்மா உன்னை எதுவுமே பண்ணாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருப்பது என்ன, இந்த கர்மா தான். ஐயோ கர்மா வந்துடுமே, ஐயோ கர்ம பந்தத்துல சிக்கிடுவேனே, ஐயோ பாவம் வந்துருமோ புண்ணியம் வருமோ தெரியலையே. இது ஒரு பெரிய முக்கியமா அந்த ஆன்மீக சாதகர்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இந்த கர்மாவை கண்டு பயங்கரமா அஞ்சி கொண்டு இருப்பதுன்றது வழக்கம். பட் நீ ஒன்ஸ் பிரம்மஞானி ஆயிட்ட அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த கர்மாவை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அது உனக்கு கடுமையா ஆகிக்கொண்டு இருக்கும். நீ செய்ய மாட்ட ஆனாலும் தானா நடக்கும், அல்லது செஞ்சாலும் நீ கட்டுப்பட மாட்ட, தன்னை கொல்லிலையாக செய்வாய், அது உன்னை பந்திக்காது பாதிக்காது. ஸோ இந்த நிலைமைக்கு உன் கர்மா உன்னிடம் வந்து பண்டிட்டு கிடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எளிவையாகி விடுகின்றன அப்படின்றதுக்கு அர்த்தம். வேதங்களே அவனுக்கு சேவகர்களாக மாறிவிடுகின்றன. வேதங்கள் வந்து நமக்கு பாஷு. என்னையா வேதம் போய் எனக்கு சேவகங்கிற? வேதம் ஏன் பாசுன்னு சொல்றேன்? வேதத்துல சொல்லியபடி நடக்கணும். பாஸ்னா யாரு, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அதுதான் நமக்கு வந்து அந்த வேலைக்காரனுக்கு வேலை. பாஸ் சொன்னதை மீற முடியுமா? மீற முடியாது. அப்போ வேதங்களை வந்து நமக்கு பாஸ்ன்னு சொல்லப்பட்டது ஆரம்பத்துல. ஏன்னா அது என்ன சொல்லிடுச்சோ அது மீறக்கூடாது. ஏதாவது அதை மீறி பண்ணேன்னா அது அக்கர்மாவா மாறிடும், விகர்மாவா மாறிடும் அப்படின்னு எல்லாம் எச்சரிக்கை பண்ணாரா இல்லையா? வேதத்திற்கு புறமான, அதாவது வேதத்துல செய்யன்னு சொன்னதை செய்யலைன்னா அகர்மாவா மாறிடும், வேதத்துல செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சேன்னா விகர்மாவா மாறிடும். இப்படி கர்மபந்தத்துக்குள்ள மூட்டி விட்டுருவ. இப்படி இப்படி உனக்கு எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்லித்தரக்கூடிய உனக்கு ஒரு எஜமானனாக இருக்கக்கூடியது யாருன்னா அந்த வேதம். இதெல்லாம் எப்போன்னா நீ பிரம்மஞானி ஆற வரைக்கும் தான். நீ ஒன்ஸ் ஞானி ஆயிட்ட அப்படின்னா இந்த வேதங்களே உனக்கு சேவகனாக மாறி விடுகின்றன. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதங்கள் உன்னை கட்டுப்படுத்தாதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. You are unconditional, you are not conditioned by even வேதா. வேதங்கள் சொல்லியபடி நீ வாழ வேண்டும் என்ற கட்டாயம் கூட உனக்கு இல்லை. யாருக்கு? பிரம்மஞானிக்கு மட்டும். நீங்க பாட்டு எல்லாருக்கும் நினைச்சிருக்கூடாது, சரியா? Once if you achieved, you have attained that state of Brahma, then automatically nothing is stand before you. எதுவுமே முன்னாடி நிற்க முடியாது, எதுவுமே தடையா இருக்க முடியாது. You are 100% free to do whatever you wanted to do. நீ என்ன வேணா பண்ணலாம், நீ என்ன நினைக்கிறியோ பண்ணலாம். சச் அ ஃப்ரீடம். அதனாலதான் விடுதலைன்னு அதை சொன்னாங்களோ என்னவோ தெரியல. ஸோ சச்ச ஒரு ஃப்ரீடமோட நீ வாழக்கூடிய ஒரு நிலைமை உனக்கு இருக்கும். அப்போது வேதங்கள் உனக்கு மண்டியிட்டு கிடக்கும், அது உனக்கு உத்தரவிடாது என்ற ஒரு விஷயத்தை அழகாக தயார் பண்ணியிருக்கார். விதிகளும் விளக்குகளும் அவனுக்கு கட்டுப்படுகின்றனன்னு சொல்லிட்டார், சரியா? இவனுக்கு விதி கிடையாது, எனக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். வேதங்கள் என்னப்பா சொல்லுது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது, கொலை பண்ணக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாதுன்னு சொல்லுது. அதெல்லாம் வந்து இவனுக்கு பொருந்தாது. இவன் என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா இஸ் நாட் கோயிங் டு மிஸ் தி லவ் அண்ட் இன் ஃபேக்ட் ஹி இஸ் ஹிம்செல்ஃப் இஸ் எவ்ரிதிங் அப்படின்றத புரிஞ்சுட்டு வெறும் மாய லீல பண்ணிட்டு இருக்கான்.
அவனை என்ன பண்ண போகுது? ஒன்றும் பண்ண போறதில்லை. அண்ட் therefore the Veda himself will not bind him. இந்த வேதங்கள் கூட இவனை கட்டுப்படுத்தாது. வேதத்துல இவ்வளவு விதிகள் இருக்கின்றன, அந்த விதிகள் எதுவும் இவன் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லடா, நீ ஃபாலோ பண்ணிக்கோ, பட் அவன் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லடா என்று மிக அழகாக நமக்கு ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை பற்றி நான் எவ்வளவுதான் சொல்வதப்பா, உண்மையை சொன்னால் அந்த ஞானிக்கு நானே ஏவல் செய்பவனாக இருக்கின்றேன். அவர் எந்த இடத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறாரோ அந்த இடத்தில் நானே பிரகடனமாகிறதே. டேய், நான் என்னன்னு சொல்வேன்டா, ஒன்ஸ் நீ மட்டும் ஞானி ஆயிட்ட அப்படின்னா அவனுடைய பவர் என்ன, அவனுடைய பலம் என்ன, அவனுடைய சந்தோஷம் என்ன, அவனுடைய பராக்கிரமம் என்ன, இதை எப்படி நான் சொல்றது, எப்படி சொல்றது? என்ன சொன்னாலும் மட்டுப்பட்டதாக தான், அதாவது பெருசா சொல்லி விட்டதான் எனக்கு தோணலை. ஒண்ணு சொல்லணுமா, அவன் எந்த அளவுக்கு பாப்புலா இருப்பான் தெரியுமா? ஒன்ஸ் அவன் ஞானி ஆயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சா நானே அவனுக்கு அடிமையாயிடுவேன்டா. கண்ணன் சொல்றான், ஈஸ்வரன் சொல்லுகின்றான், சரியா? தி அல்ட்ரா பவர்ஃபுல், ஆல் பவர்ஃபுல், நித்திய முக்தன் அவன் சொல்லுகின்றான். ஒரு ஜீவனை பார்த்து சொல்லுகின்றான், ஜீவன் முக்தனானால், அவன் பிரம்மத்தில் ஐக்கியமானால் அவனுக்கு நான் அடிமையாவேன். என்ன சொல்றது? இதுக்கு மேல என்னப்பா சொல்ற? சச்ச பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்டா பிரம்மத்துல ஐக்கியமாறுதுங்கிறது. நீ யாருன்னு புரிஞ்சுக்கிறது, இந்த மாயாவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, மாயையில சிக்காம வாழ்றது. So therefore try to understand the feel of the, try to feel the importance of பிரம்ம ஞானா என்ன ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஸோ நான் எப்படி சொல்லுவேன் இதை? உண்மையை சொல்லணும்னா அந்த ஞானிக்கு நானே வேலைக்காரனா இருப்பேன். அவர் எந்த இடத்துல நிலைநிறுத்திக் கொள்கிறாரோ அந்த இடத்தில் நானே பிரகடனம் ஆகிறேன். அவர் என்னென்னலாம் நினைக்கிறாரோ, என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையுமே நான் தான் செஞ்சுட்டு இருப்பேன். நம்ம ஒரு தடவை ஜீவன் ஈஸ்வரன் யாரு பெருசு அப்படின்னு பார்த்தோம்ல, அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம ஞானியா இருந்தா ஈஸ்வரன் நமக்கு சேவகன், வேலைக்காரன் அப்படின்னு. அதுக்கு அவரே ஒரு பிரமாணமா இந்த நூல்ல சொன்னது, அவரே சொன்னது. நம்மளா டிஸ்கஸ் பண்ணோம், இப்ப அவரே சொன்னது ஒரு பிரமாணமா இருக்கு. ஷூர் ஷூர் ஷூர், கண்டிப்பா. ஏன்னா இதுதானே நமக்கு முக்கியம். ஸோ நம்மளா புரிஞ்சுக்கிறத விட அது வேத பிரமாணம் கிடைக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு வரமாக நமக்கு இருக்கின்றது. ஸோ அதில் நம்ம ரொம்ப தெளிவாகவே டிஸ்கஸ் பண்ணினோம். அஜ்ஞானியா இருக்கிற வரைக்கும் வேணா நீ ஈஸ்வரனுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி தெரியும். அவன் இவன் தான் உனக்காக அவன் சேவை பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல லூஸா தாட்ஸ் போடுறதுனால நம்ம அவனுக்கு அடிமை மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் நீ ஞானி ஆயிட்ட அப்படின்னா அந்த பிரச்சனை உனக்கு இல்லை. ஆட்டோமேட்டிக்காவே உன் எண்ணங்களுக்கு அவன் வேலை செய்பவனாக இருக்கின்றான். அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது who is the boss அப்படின்னு கேட்டா ஜீவன் becomes the boss for the ஈஸ்வரா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணது அப்படியே இந்த இடத்துல வந்திருக்கிறது. அண்ணன் தெளிவா அவன் வாயால சொல்லுகின்றான், நீ ஞானியானால், நீ பிரம்மத்தில் ஐக்கியமானால் நான் உனக்கு சேவகனாவே அப்படின்னு கண்ணன் வாயால சொல்லி இருக்கின்ற விஷயம் நம்ம மறக்க கூடாது. ஸோ நானே பிரகடனம் ஆகிறேன் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கணும்னா அவன் நினைக்கிறதெல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், அடியவனின் ஒரு சொல்லுக்காக உலர்ந்த கட்டையிலிருந்தும் நான் வெளிப்பட்டதை நீ அறிவாய் அல்லவா. எக்ஸாம்பிள், துர்வாச முனிவரை அம்பரீஷனின் பக்திக்காக நான் எப்படி பின்தொடர்ந்து சென்று காத்தேன் என்பதை நீயே உன் கண்களால் கண்டாய் அல்லவா. வா வா, எப்படி கண்ணன் நமக்கு எப்படி என்கரேஜ் பண்றான்னு பாருங்களேன். டேய் நம்புடா, என்ன ஏன் நம்பிக்கை இன்னும் வரலையா? உனக்கே நான் அடிமையாவேன் அப்படிங்கிறது மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? மறந்துட்டியா? ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பிரகல்லாதன் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு அவன் பாட்டுக்கு சொன்னான். எங்கே இங்க இந்த தூண்ல இருக்கானா வர சொல்லு என்று சொல்ல, ஏன் வரமாட்டான் என் கண்ணன் என்று ரகன் சொல்ல, அவன் தூணை உடைக்க பிரகல்லாதானுக்காக ஒரு அவதாரமே நான் தோன்றியும் கண்டு வரவில்லையா? நீ உத்தரவிட்டா நான் செய்வேண்டா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேண்டா, பக்தனுக்காக நான் செய்ததை நீ மறந்தாயா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அம்பரீஷன் கதையை நமக்கு நல்லாவே தெரியும். அந்த அம்பரீஷனை சோதிக்கிறது, ஐ மீன் அது ஒரு துருவாச முனிவர் பக்தனின் பெருமை உலக உணர்த்த வேண்டும் என்று அவர் லீலை பண்ணுவார். அந்த லீலையில தவறு செய்யாத அம்பரீஷனை கொள்வதாக ஒரு சூழல் வரும்போது அவனை காப்பதற்காக கிருஷ்ணனின் சக்கரம் எப்படியெல்லாம் வேலை செய்தது என்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தானே. நம்புடா, ஹிஸ்டரிய பாடுறா,
நான் பண்றேன்டா, நான் பண்ணியிருக்கேன்டா, எல்லாருக்கும் பிரகலாதன் கதை பாடுறா, அம்பரீஷன் கதையை பாடுறா, நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன்டா, ஆனா நீ பிரம்மத்துல ஐக்கியம் ஆகணும்னு ஞானி ஆகணும், அல்லது நீ சரண்டர் ஆகணும், எப்படி வேணா வச்சுக்கோங்க. நீ ஞானி ஆனாலும் ஓகே தான், நீ சரண்டர் ஆனாலும் எல்லாமே ஒண்ணுதான் கண்ணனுக்கு, ஓகேவா அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு டானிக் மாதிரி, மோட்டிவேஷன் மாதிரி கொடுக்குறார். இறைவனே, எவனுக்கு ஏவல் செய்கிறேனோ, கர்மங்கள் எவனுக்கு கட்டுப்படுகிறதோ, அத்தகைய ஞானிகள் உலக இன்பங்களில் விருப்பப்படி உலா வரலாமா என்று நீ வினவலாம். எடுக்க நமக்கு என்னென்னலாம் டவுட் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரே ஒரு அழகா கொஸ்டின் கேட்கிறார். இப்போ ஞானிக்கா நானே அடிமையா கிடப்பேன், அவன் சொன்னது அவன் நினைக்கிறதெல்லாம் நான் ஈடேற்றுவேன் அப்படின்னு எல்லாம் நான் சொன்ன உடனே உனக்கு ஒரு டவுட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன டவுட் வரலாம்? என்னது, நான் ஞானியானா இறைவனே எனக்கு வேலை செய்வானா? நான் ஞானி ஆயிட்டேன்னா எல்லா கர்மங்களும் எனக்கு கட்டுப்பட்டு விடுமா? அப்படின்னா நான் என் இஷ்டத்துக்கு வாழலாமா? அப்படின்னா நான் ஞானி ஆயிட்டு அப்ப நான் வந்து இஷ்டத்துக்கு திரியலாமா? இஷ்டத்துக்கு நான் வந்து என்ன வேணா பண்ணலாமா? ஏன்னா நினைச்சதெல்லாம் கண்ணை நிறைவேற்றி கொடுத்துருவான்ல, நான் சொன்னதெல்லாம் அவன் செய்வான்ல, அப்ப இப்பதானே வந்து அவன் பண்ண மாட்டேங்கிறான், அப்ப நான் ஞானி ஆனதுக்கு அப்புறம் புகுந்து ஆட வேண்டியதுதான், நல்லா தான் இருக்கு என்று ஒருவேளை நமக்குள்ள ஓடுமாக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு யோசிச்சு அதுக்கும் பதில் சொல்றேன்னு சொல்றாரு பாருங்களேன். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஞானி ஒருவன் தன் விருப்பப்படி உலக இன்பங்களில் மூழ்கி விடுவான் என்பது முற்றிலும் தவறான கருத்து. அது எவ்வாறு என்பதை மிகவும் கவனமாக புரியும். இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே புரியுது, இருந்தாலும் நமக்கு இந்த எவ்வளவு லோக்கல் பீப்புள்ஸ் இதை படிச்சா கூட புரியணுன்றதுக்காக அவர் வந்து தோணுதோ என்னவோ தெரியல. ஞானின்னா நமக்கு தான் என்னன்னு தெரியுமே, இந்த உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கிட்டாதான் ஞானி ஆக முடியும், மாயை விட்டு விலகினாதான் ஞானி ஆக முடியும், டுவாலிட்டியை விட்டு ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள வந்தாதான் ஞானி ஆக முடியும். நீ பிரம்மபாவத்துல இருக்கும்போது நீ 100% சுத்த சித்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரம்மபாவமே கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள ஆசை எதுவும் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும், ஏன்னா ஞானம்னா என்னன்னு நமக்கு புரிஞ்சதுனால ஞானி ஆனா கண்டிப்பா நம்ம செஞ்சது நம்ம நினைக்கிறதெல்லாம் கண்ணன் செய்வான் தான். ஆனா நம்மளுடைய நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினைக்கவே மாட்டோம், பூரண சரணாகதியில இருக்கிறவன் நினைக்கவே மாட்டான். பட் அதை மீறி கண்ணன் லீலையை போல் நம்ம நாம் செய்யணும்னு நினைச்சா கூட அங்க லாவுங்கிறது 1/2% கூட மிஸ் ஆகாது, அவன் ஒன்னஸ் ஃபீல் மிஸ் ஆகாது, அது லீலையாகத்தான் அவன் செய்வான் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். பட் அதை கூட ரொம்ப பிகினர்ஸ் படிக்கும் போது ஆஹா கண்ணை நம்ம சரணடைஞ்சிட்டா ஞானி ஆயிட்டா என்ன வேணா பண்ணலாம்னு சொல்றான், நமக்காக அவன் வேலைக்காரனா இருப்பான்னா அது சரி, அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம் போல என்று நான் ஆசையை தீர்த்து கொள்ளலாம், தவறான செயல்களை கூட செய்யலாம் போல என்றெல்லாம் ஒருவனுக்கு தோணுச்சுன்னா அதுக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா அப்படி தோணாதுப்பா, அது ஏன் தோணாதுன்னு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேனே என்றெல்லாம் ஒரு விவரமாக சொல்லுகிறார் பாருங்கள். ஞானி விருப்பப்படி உலக இன்பங்களில் மூடி விடுவான் என்பது முற்றிலும் தவறான கருத்து. அது எப்படின்றதை கூட நான் சொல்றேன். எவனுடைய அகந்தை முற்றிலும் எரிந்து சாம்பலாகிவிட்டதோ, இந்த உலகம் வெறும் மாயை என்று உணர்ந்து விட்டானோ, அவனுக்கு உலக இன்பங்கள் பொய்யானவை. அத்தகைய ஞானி இன்பங்களே இருப்பதே இல்லை, ஈடுபடுவதே இல்லை. மீண்டும் 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 இதை சொல்ல தோன்றுகிறது. எப்படியோ நமக்கு இந்த உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்க வைக்கணும், நீ பிரம்மம்னு புரிஞ்சுக்க வைக்கணும், அதுக்காக எப்படி எப்படி எல்லாம் சொல்லணுமோ அப்படி எப்படி எல்லாம் சொல்லணும்னு அவருக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டாரு எந்த அளவுக்கு நமக்கு எச்சரிக்கை பண்ணாரு, டுவாலிட்டி இருக்காது, நீ பிரம்மபாவத்துல இருந்தேன்னா நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் வந்து நான் உனக்கே சேவனான ஆயிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியா அப்படின்னு என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் நமக்கு வந்துடும் அப்படின்னுட்டு, வராதுடா நீ ஞானியா இருந்தா அந்த தாட் வராதுடா, ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோடா, அது அகங்காரம் அற்ற நிலைடா, அது மாயை உணர்ந்த நிலைடா, அது சத்திய பிரம்மத்தில் கலந்த நிலைடா, இது மாயைன்னு புரிஞ்சுக்கிட்ட நிலைடா. ஸோ இவ்வளவும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுது பாருங்க அவருக்கு. உலகம் வெறும் மாயை என்று உணர்ந்து விட்டானோ அவனுக்கு உலக இன்பங்கள் பொய்யானவை அல்லவா, அத்தகைய ஞானிக்கு இன்பங்களில் ஈடுபட முடியுமோ அப்படின்னு கேட்கிறார். ஆனால் எவனுக்கு இந்த உலகத்தின் மீது பற்று இருக்கிறதோ, உலக இன்பங்களில் சுவை இருக்கிறதோ, அவன் தன் விருப்பப்படி உலாவர நினைத்தால் அவன் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்னும் சம்சார சகதியில் சிக்கிக் கொள்வான். ஆனா அப்படி ஒருவேளை உனக்கு தோணுச்சு அப்படின்னா நீ ஞானியே இல்லைன்னு புரிஞ்சுக்கடா, அவ்வளவுதான். நீ இன்னும் என்கிட்ட சரண்டர் ஆகல, நீ ஞானியும் ஆகல, நீ பிறப்பு இறப்பு சூழல்ல மாயில சிக்கிக்கிட்டு இப்படியே சுத்தி சுத்தி வர வேண்டியதுதான். சோ ஞானியானா இந்த பிரச்சனையே உனக்கு அது ஃபீலிங்கே வராதுன்னு நான் பேசிட்டு இருக்கேன். வந்துட்டா நான் மறுபடியும் ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கலாமான்னு கேட்டா
அதை பட்டெல்லாம் அனுபவிக்கணும்னா பெருமனசு செத்து செத்து பிறந்துகிட்டே இரு, அவ்வளவுதான் பண்ண முடியும். இது உலகை மாயை என்று உணர்ந்து விட, நீ பிரம்மம் என்று உணர்ந்து விட நான் பேசிட்டு இருக்கேன். மறுபடியும் மறுபடியும் நான் உலக சுத்தத்தை அனுபவிக்கலாமா, அவனை என்ன வேணா பண்ணலாமா, ஏன்டா இந்த தாட் உனக்கு என்று அவருக்கு தோன்றுகிறது போலும். அதனால மறுபடியும் சொல்றாரு, அதை மீறி மறுபடியும் உலகத்தின் மீது பற்று வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல சூழல்ல தான் சுகம் இருக்கிறதுன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் இஷ்டப்படி நான் இஷ்டத்துக்கு வரலாமோ அப்படின்னு எல்லாம் உனக்கு தோணுது. நான் சொன்னார்ல, அப்போ நான் எப்படி கேட்டேன், என் இஷ்டத்துக்கு வரலாம் இப்படி எல்லாம் தோணிட்டு இருந்ததுன்னா மகனே நீ ஞானி ஆக மாட்டே, நீ விருப்பு வெறுப்புல சிக்கிட்டு செத்து செத்து பிறந்துகிட்டு தான் இருப்ப. தயவு செய்து நான் சொல்ல வர்றது தெளிவா புரிஞ்சுக்கடா என்று அவர் திட்டுவது போல் தெரிகிறது எனக்கு. உண்மையில் ஞானியின் பார்வையில் உலக இன்பங்கள் எதுவுமே உண்மையானவை அல்ல. அப்படி இருக்கும்போது அவன் எதைத்தான் அனுபவிக்க ஆசைப்படுவான், அவனுக்கு எதிலும் ஆசை இருக்காதப்பா என்று அந்த விஷயத்தை மறுபடியும் சொல்றார். இனி ஞானி செய்யும் கர்மத்தின் சூட்சுமத்தை கூறுகிறேன் கேட்பாய். அவன் மனம் முற்றிலுமாக அழிந்து விட்டதால் உடல் இயல்பாக செய்யும் செயல்களை மட்டுமே அவன் செய்கிறான். இப்போ அவன் ஞானி பிரம்மம் ஆயிட்டான், ஆனா அவன் கர்மம் செய்வானா, செய்வான்னா எப்படி செய்வான் அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் வரும்ல, அதுக்குண்டான விளக்கத்தை நான் தர்றேன். அவன் மனம் முற்றிலும் அழிந்து விட்டது, ஆனாலும் உடல் இயல்பாக செய்யும் செயல்களை மட்டும் அவன் செய்வான். ஏன்னா புதுசா அவன் எண்ணங்கள் உற்பத்தி பண்றதில்லை, அவன் மனத்தை யூஸ் பண்றதே இல்லை இன்ஃபேக்ட், சரியா? பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவன் செய்ய வேண்டிய சில செயல்களை மட்டும் அவன் செய்து கொண்டுதான் இருப்பான் அப்படின்னு அதை பத்தி சில விஷயங்களை சொல்ல நினைக்கிறார். பாப்பா என்ன சொல்றாருன்னு. நன்மை தீமை என்ற இருமைகளுக்கு அப்பால் உள்ள ஞானி எதையும் விளக்குவதும் இல்லை, அதே சமயம் நன்மை என்ற எண்ணத்தோடு எதையும் செய்வதும் இல்லை. ஒரு சிறிய குழந்தை எவ்வித பற்றுமின்றி இயல்பாக விளையாடுவதைப் போல அவனும் செயல்படுகிறான். சோ இதுவும் சொல்லணும்ல, சிதப்பிரஞனின் செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்மயோகத்துல சொல்லியிருப்பார். ஸோ முற்றிலும் அவன் விருப்ப வெறுப்பை நீக்கிட்டான், அகங்காரத்தை நீக்கிட்டான், எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமும் கூட இன்ஃபேக்ட் சரண்டரே ஆயிட்டான். அப்ப பக்தன் சரணானதுக்கு அப்புறம் அவன் என்ன நடுவினம் ஆயிடுவானா, இல்ல கோமாக்கு போயிடுவானா, அவன் என்ன எப்படியே தூங்கிட்டே இருப்பானா, ஒண்ணுமே செய்யாம இருப்பானா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்துடும் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஸோ அவன் இயல்பாக செய்வான், அது திரு குழந்தையின் சேஷ்டைகளை போல அப்படின்னு சொல்லிட்டு ஞானேஸ்வரில் சொல்லியிருப்பார். அந்த எக்ஸாம்பிள் இந்த இடத்துல காட்டியிருக்கார், சரியா? ஃபர்ஸ்ட் திங் அவனுக்கு வந்து இது நன்மை இது தீமை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டிட்டான், இது தர்மம் இது அதர்மம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டிட்டான். ஸோ நீங்க நினைக்கலாம் சாதகன் வந்து தர்மத்தை செய்யணும்ல, நன்மைகரமான விஷயங்களை செய்யணும்ல, தீமையை மட்டும் அவாய்ட் பண்ணணும்ல, அதெல்லாம் சாதகனுக்குயா. ஆனா ஞானிக்கு நன்மை தீமை தர்மம் அதர்மம் அதுக்கே தாண்டிட்டான். ஸோ தேர்ஃபோர் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவன் செய்வான். தர்மம் அதர்மம் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு அவன் தாண்டிவிட்ட நிலையிலும் அவன் வந்து செய்வான். செய்வான் அப்படின்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல அவன் இல்லை, அதனால செய்வான். என்னையா சொல்றீங்க, அவன் செய்வாங்கிறீங்க, ஏன் செய்யணும்? அவன் தான் வந்து ஒண்ணுமே இல்லை, அவன் தான் பிரம்மம் ஆயிட்டான்ல. ஆயிட்டும், ஆனா செய்யக்கூடாதுன்னு இல்லைல்ல, செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை, செய்யக்கூடாதுன்ற கட்டாயம் இல்லை. அது சூப்பர் எக்ஸாம்பிள் குழந்தை தான். இந்த குழந்தையும் சேஷ்டை, குழந்தை ஏதாவது பண்ணிட்டு இருக்கு, அது செய்யறதுனால ஏதாவது ஆச்சா, இல்லை செய்யலைன்னா ஏதாவது ஆக போகுதா? அந்த குழந்தை செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யலைன்னாலும் ஒண்ணுதான், அதனால எந்தையாவது பண்ணும், சும்மா விளையாடும். அது மாயா, மாய விளையாட்டு. மாய லீலைக்காக மாலை விளையாட்டுக்காக அது என்னத்தையாவது பண்ணுவோம் நாங்க, அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. காரணத்திற்காக காரியம் செய்பவன் இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்கிறவன். ஆனா நாங்க காரணமே இல்லாம காரியம் செய்வோம். அப்ப என்ன நீ லூசா அப்படின்னு நீ மனசுக்குள்ள நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு காரணத்துக்காக என்ன, நான் இது பண்ணாதான் எனக்கு அது கிடைக்கும், இது பண்ணாதான் எனக்கு சந்தோஷம், இந்த சந்தோஷம் என்ற காரணத்திற்காக நான் இந்த செயல் செய்கிறேன் அப்படின்னுட்டேன்னா அப்புறம் நான் சொரூபத்திலேயே இல்லைன்னு அர்த்தமாயிடும். அதனால நான் சொரூபத்துல தெளிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பிரம்மையான பிரம்ம சுகத்துல தெளிச்சுக்கிட்டு இருக்கேன்டா, ஆனாலும் நான் செய்வேன்டா. நீ தான் பிரம்ம சுகத்திலேயே தெளிச்சிட்டு இருக்கல, பின்ன எதுக்கு செய்வேன்? ஏன் செஞ்சா உனக்கு என்ன வலிக்குது? நான் அப்படித்தான் செய்வேன், நான் பாட்டு சும்மாட்ட விளையாடுவேன், என்கிட்ட மாயா சக்தி இருக்கு, கல்பனா சக்தி இருக்கு, அந்த கல்பனையை வச்சுக்கிட்டு என்னுடைய பிரம்ம சுகத்தையே சும்மா நாத்துக்கு இஷ்டத்துக்கு வெளிப்படுத்திட்டு இருப்பேன், என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறார், சரியா? அதனாலதான் என்ன அழகா சொல்லியிருக்காருன்னா, இவன் மாயை என்று தெளிந்து விட்டான். அப்ப தர்மம் அதர்மம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. தர்ம அதர்மம் இருந்ததுன்னா தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும்ன்ற தாட்டு வந்துடும், அப்புறம் தர்மத்தை செய்யக்கூடாதுன்ற தாட்டு வந்துடும். எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டேன், சும்மா நாச்சுக்குன்னு தெரிஞ்சிருச்சு, விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பாட்டு எதையாவது பண்ணிட்டு இருக்கேன். சோ முழுக்க முழுக்க மாயை என்ற உணர்வோடு நீ செய்யும் போது கர்மபந்தத்தில் சிக்குவதில்லை. நானே தான் அனைத்துமாக இருக்கின்றேன் என்ற புரிதலோடு, என் கல்பனை தான் எல்லாமாக இருக்கின்றது என்ற புரிதலோடு ஒன்னஸ் ஃபீல் மிஸ் பண்ணாம
அன்பு உணர்வு அப்படிங்கிறத மிஸ் பண்ணாம அனைத்தும் நான் என்ற உணர்வோடு நீ செஞ்சா அது அந்த சிறு குழந்தையின் சேஷ்டை போல் தான் இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கார். அவன் செய்யக்கூடாது செய்யணும் அப்படிங்கிற ஃபீலிங்லாம் அவனுக்கு இருக்காது. நன்மை என்ற எண்ணத்தோடு எதையும் செய்வதில்லை. 4 பேருக்கு நல்லது பண்ணணும், என் தர்மம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் அவன் நினைக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் தேர்ந்து பண்ணிட்டு இருப்பான் குழந்தை மாதிரி. பற்றின்றி இயல்பாக விளையாடுவதை போல் செயல்படுகிறான். சிம்பிளா சூப்பரா சொல்லிட்டார். ஓகேவா? சாஸ்திரங்கள் கூறிய கடமைகளை அவன் செய்தாலும் அதில் நன்மை கிடைக்குமே என்ற பற்றுடன் கூடிய புத்தியை அவன் வைப்பதில்லை. குயவனின் சக்கரம் சுழற்றிவிடப்பட்ட வேகத்தில் தானாகவே சுழல்வது போல் அவன் தன் உடலின் பூர்வ கர்ம வினைகளின் வேகத்திலேயே இயங்குகிறான். இதைத்தான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஸோ விசார சாகரத்திலையும் சரி, பகவத்கீதையிலையும் சரி, இங்க பாருங்க உத்தவ கீதையிலையும் சரி, நிறைய இடங்கள்ல ஒரு ஞானி ஆயிட்டா அவன் எப்படி வேலை பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணங்கள் தாங்க சொல்லப்படுகின்றது. ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த ஃபேன் வந்து கொஞ்ச நேரம் சுத்திட்டு தான் நிற்கும். அந்த மாதிரி அவன் தன் மனதை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட பூர்வ கர்மானுசாரமாக அவனுடைய மனமானது இயங்கி கொண்டுதான் இருக்கும். ஆனா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, இவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அதனால அந்த கர்மங்களின் இவன் வந்து ஒட்ட போறது இல்லை, இவன் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டானே. ஸோ இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் ஏற்கனவே இருந்த அந்த பூர்வ கர்மானுசாரமாக அப்படிங்கிறத விட பிராப்த கர்மம் அப்படின்னு வரும். இதுலயும் அப்படிதான் வந்திருக்கு. ஸோ பூர்வ கர்ம வினைகளின் பிராப்தம், பர்டிகுலர்லி பிராப்தம். ஏன்னா எல்லாம் இந்த ஜென்மத்துக்கு கொண்டு வந்தது மட்டும்தான் இவனுக்கு கணக்கு, மீதி எல்லாம் எரிஞ்சு சாம்பல சஞ்சீதம் எல்லாம். அப்படிங்கிறதுனால இந்த பிராப்தம் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு இந்த செயல்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பான். இந்த உடல் அளவுல நடக்க வேண்டிய செயல்கள் எல்லாம் இவன் செய்து கொண்டுதான் இருப்பான். பட் எதுக்கும் அதுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த விஷயத்தை இங்க சுட்டிக்காட்ட நினைக்கிறார். ஸோ சாஸ்திரங்களில் கூறிய கடமைகளை அவன் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, விகித கர்மங்களே அவன் செய்வான். ஆக்சுவலா இஸ் அன்கண்டிஷன்டுங்க, இவன் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு மண்ணாங்கிட்ட இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனாலும் செய்வான். ஏன் செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் வந்து கீதையில இருக்குல்ல, மற்றவர்கள் குழந்தையிடா வண்ணம். ஏன்னா நீ உன்னை பார்த்துதான் உலகமே வந்து அடுத்தடுத்து திருந்தணும். நீ ஒரு ஞானி ஆயிட்ட, அப்போ நீ என்னது இவர் எப்படி இருக்காரு அப்படின்னா நான் எப்படி இருக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ தேர்ஃபோர் உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டி நீ விகித கர்மங்களை செய்துவா. ஆனா அவன் வந்து செய்யணும், ஏன்னா சித்த சுத்திக்காக. நீ ஏன் செய்யறேன்னா நீ செய்யணும்னு அவசியமே இல்லை, ஆனாலும் செய்வேன். எந்த ஒரு நன்மை கிடைக்குதுன்னா அவனுக்கு சித்த சுத்திங்கிற நன்மை இருக்கு. யாருக்கு? சாதகனுக்கு. ஆனா ஞானிக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒரு மண்ணாங்கட்டி நன்மையும் கிடைக்க போறது இல்லை. நன்மை கிடைக்குமே என்ற பற்றுடன் கூடிய புத்தி அவன் வைக்க போவதில்லை. ஆனாலும் செய்வான், உலக நன்மைக்காக செய்வான்னு வேணா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். குயவனின் சக்கரம் சுழற்றி விடப்பட்ட வேகத்தில் தானாக சுழல்வது போல் அவன் தன் உடலில் பூர்வ கர்ம வினைகளின் வேகத்தில் அவன் இயங்குவான். இவனா எந்த லீலையும் பண்ண மாட்டான்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இவன் எதுவும் பண்ணலேன்னா கூட, இவன் சுவிட்ச் ஆஃப் மைண்ட பண்ணிட்டா கூட அந்த பிராப்த கர்மத்தின் காரணமாக அவன் இயங்குவான் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வர்றார். அவனுடைய மனதில் எவ்வித சுயநல கற்பனைகளோ ஒரு குறிப்பிட்ட நோக்கமோ தோன்றுவதில்லை. ஞானிகள் செய்கின்ற அத்தகைய செயல்கள் யாவும் வெறும் உடல் இயக்கத்திற்காக மட்டுமே செய்யப்படுகின்றன. மீண்டும் அதே விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசை ஸ்டாப் பண்ணியாச்சு. அவனுடைய மனசுல எந்த விதமான கற்பனை, சுயநல கற்பனையே இருக்காது. என்னது சுயநல கற்பனை இருக்க போகுதா என்ன? ஸோ டோட்டலாவே கற்பனையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஒரு குறிப்பிட்ட நோக்கம் கண்டிப்பா இருக்காது, முதலே சொல்லிட்டாரு. ஸோ காரணமே இல்லாம நாங்க சும்மா நாச்சுக்கும் தான் விளையாடுவோம், நான் லீலை பண்ணாலே இவன் லீலையும் பண்ண போறது இல்லைன்னா பிராப்த கர்மம் படி அது பாட்டி ஏதாவது நடக்கிறது நடந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல அவனுக்குன்னு கண்டிப்பா எந்த காரணமே இருக்கக்கூடாது. சரியா? காரணம் இல்லாமல் காரியம் அப்படின்னு சொன்னோம். ஸோ நோக்கம் கண்டிப்பா அவனுக்கு இருக்காது. இந்த செயல்கள் யாவும் அப்ப பின்ன ஏன் செய்யறோம்? உனக்கு பெரிய டவுட் வந்துடும். என்ன டவுட் வந்துடும்? இந்த காரணமே இல்லாம எதையா செய்யணும்? மனசுல சங்கல்பமும் இல்லை, வெளியில நோக்கமே இல்லை, காரணமே இல்லை. காரணமே இல்லாம சங்கல்பமே இல்லாம எப்படியா அவன் செய்வான்? அதுதான் ஏற்கனவே பிராப்த கர்மம்னு சொல்லிட்டாரு. வெறும் உடல் இயக்கத்திற்காக மட்டுமே செய்யப்படுகின்றன. வெறும் உடல் இயக்கத்திற்காக மட்டுமே அப்படின்னு சொன்னா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் வேலை செய்யணும் இல்லைங்க. உடல் இருக்க வந்துச்சு, இந்த உலகத்துல விளையாட வந்திருக்கு. அப்போ இந்த உடல் இருக்கிற வரைக்கும் என்னத்தையாவது விளையாடணும்ல. அந்த விளையாட்டு தானா நடக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். தானான்னா சப்கான்சியஸ் புரிஞ்சுக்கோங்க, இல்ல பிராப்த கர்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதன் வழியா அது தானா நடக்கும்.
அப்படின்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் என்று அவர் எக்ஸ்பிளைன் செய்கிறார். அவன் செய்யும் நல்ல காரியம் வெற்றிகரமாக நிறைவேறினால் அதை நான் செய்தேன் என்று அவன் பெருமிதம் கொள்வதில்லை. ஒருவேளை இடையில் அது தடைபட்டு போனால் அதனால் அவன் மனம் பதற்றம் அடைவதோ அல்லது துயரப்படுவதும் இல்லை. எல்லாமே சதப்பிரஞ லட்சணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்மயோகத்துல கண்ணன் சொன்ன விஷயங்கள் அப்படியே டிட்டோ வி கேன் சே இந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படியே கர்மயோகத்துல சிதப்பிரஞ லட்சணங்கள்ல வருகிறது. செய்யும் நல்ல காரியம் வெற்றிகரமாக நிறைவேறினால் நான் செய்தேன் என்று பெருமிதம் கொள்வதில்லை. தடைபட்டு போனால் மனம் பதற்றம் அடைவதோ அல்லது துயரமடைவதோ இல்லை. இதே மாதிரி ஸ்லோகமே கிட்டத்தட்ட நிறைய சொல்லியிருப்பாரு. ஸோ இருமைகளில் அவன் மனம் பாதிக்கப்படாது அப்படின்றதுக்காக நிறைய இதே மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஈகோ ஆல்ரெடி இல்லை, நான் செய்கிறேங்கிற ஃபீலிங்கே இல்லை. அப்புறம் எப்படி நான் வந்து ஜெயிச்சிட்டேன், நான் தான் காரணம் அப்படின்னு பெருமிதம் கொள்ள போறேன்னா என்ன? அதே மாதிரி ஈகோ இல்லாதனால தோத்தா கூட நான் தோத்தேன் ஐயோ உட்காந்து அழ போறேன்னா என்ன? ஸோ எப்போ வந்து மாயையை தாண்டிட்டானோ, எப்போ மாயையை பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டானோ, ஈகோ இல்லையோ அப்போ சும்மா நாச்சுக்கும் தானே, அது ஃபன்னுக்காக தானே. அல்லது இவர் சொன்ன ரேஞ்சுக்கு வந்து பிராப்த கர்மா அப்படி அது அந்தத்தையும் நடந்துகிட்டு இருக்கு. இல்லையும் லீல கூட பண்ண போறது இல்லை. அது ஏதோ அவன் மனசை ஸ்டாப் பண்ணிட்டான், அங்க நோக்கம் இல்லை, பிராப்த கர்மா அப்படி வண்டி தள்ளிட்டு போகுது. இதுல என்ன நடந்தா எனக்கு என்ன வந்தது, நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேனே என்ற ஃபீலிங்ல இருக்கிறவனுக்கு கண்டிப்பா பாசிட்டிவ்ல ரிஜாய்ஸ் பண்றதுக்கும் நெகட்டிவ்ல உட்கார்ந்து ஆள்றதுக்கும் ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். தூங்கி கொண்டிருக்கும் ஒருவனுக்கு பின்னால் ஒரு புலி வந்து அமர்ந்தாலோ அல்லது அவனுக்கு முன்னால் சொர்க்கத்தின் போகங்கள் வந்து நின்றாலோ அவனுக்குள் எவ்விதமான பயமோ அல்லது ஆசையோ தோன்றுவதில்லை. அத்தகைய பற்றற்ற நிலையே ஒரு ஞானிக்கும் உரியதாகும். நினைச்சேன் இந்த மாதிரிதான் நிறைய வரப்போகுதுன்னு அது அப்படியே பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயம் டிஃப்ரெண்டா நம்ம இன்னொரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும். எந்த அளவுக்கு அழகா சொல்லியிருக்காருன்னு நல்லா பாருங்க. நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம இன்னைக்கு கூட இதுல அஷ்டாவக்ர கீதையில இதே திரும்ப திரும்ப எங்க போனாலும் அதுதான் படிக்க வேண்டியது. அஷ்டாவக்ர கீதையில ஞானியின் லட்சணங்களை தானே சொல்லிட்டு வந்தார். என்ஷூர் பண்ணிக்கோ நீ எப்படி இருக்கியான்னு. அதேதான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்காரு பாருங்களேன். ஸோ எந்த அளவுக்கு சூப்பரா சொல்லியிருக்காரு. தூங்கி கொண்டிருக்கும் ஒருவனுக்கு பின்னால் ஒரு புலி வந்து அமர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? நான் வெளிச்சிட்டு இருக்கும் போதே புலி வந்து பின்னாடி இருந்தா எனக்கு தெரியாத வரைக்கும் நான் சந்தோஷமா தான் தூங்கிட்டேன்னு வேற சொல்லிட்டாரு. ஸோ குவைட் நேச்சுரலி கண்டிப்பா நான் பயப்பட போறதில்லை. அல்லது அவனுக்கு முன்னால் சொர்க்கத்தின் போகங்கள் வந்து நின்றால் அவனுக்குள் எவ்வித பயமோ அல்லது ஆசையோ தோன்றுவதில்லை. அத்தகைய பற்றற்ற நிலை ஒரு ஞானிக்கு உரியதாகும். ஸோ எத்தனை நம்ம நாராயணர் கதையை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். பாகவதத்துல அப்சரசுகள் தேவலோக மங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பாவம் என்னென்னமோ மயக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியில் அவரே வந்து ஒரு அப்சரஸ் லைக் ஊர்வசி அப்படிங்கிற ஒரு மங்கையை உருவாக்கி பரிசா கொடுத்து அனுப்பினதெல்லாம் நம்ம கேட்டோம். சரியா? ஸோ சச் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் ஞானி. ஞானி அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து சொர்க்கமே முன்னாடி வந்து நிக்குது அப்படிங்கிறதுக்காக வாயை திறந்து பழக்க போறானா என்ன? அல்லது ஏதோ ஒண்ணு நடக்குது, சிங்கம் வந்துருச்சு, புலி வந்துருச்சு, எல்லாமே மாய, எல்லாமே கற்பனைன்னு நல்லா தெரிஞ்சு போயிருச்சு. அதுவும் தான் அப்படி இருக்கான்னு புரிஞ்சு போயிருச்சு. இவன் செத்தாலும் சாக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போயிருச்சு. இந்த உடல் வந்து தோண்டி இருக்கிறது மறைய போகுது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. Having known all these things, why should you get affected? Whatever extreme things happens in your life, both in a positive as well as in a negative, ரெண்டையுமே சுட்டி காட்டுறதுக்காக இந்த விஷயத்த சொல்றார். ஸோ எவ்வளவு பெரிய பாசிட்டிவ்ஸ்லயும் வந்து அவன் கலக்கமடைய மாட்டான், எவ்வளவு பெரிய நெகட்டிவ்ஸ் நடந்தாலும் அவன் கலக்கமடைய போறதில்லை. பிகாஸ் he understood that everything is a maya and his own maya, அவனுடைய கல்பனை என்று தெளிவாக உணர்ந்து விட்ட காரணத்தினால் he is not going to be affected. அடுத்து நன்மை தீமை என்ற பாகுபாடுகளை தன் மனதிலிருந்து நீக்கிவிட்டு அவன் தன் இயல்பான ஆன்ம நிலையில் நிலைத்திருக்கிறான். ஒரு சிறிய குழந்தை எவ்வித பற்றமின்றி விளையாடுவதைப் போல் இந்த உலகத்தில் ஞானியின் வாழ்வும் அமைகிறது. மீண்டும் மீண்டும் சேம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சிறிய குழந்தை அப்படிங்கிறது கூட ரொம்ப சின்ன குழந்தைய வச்சுக்கணும், 1 இயருக்குள்ள. சரியா? அதுக்கு மேல கூட அந்த குழந்தை எக்ஸாம்பிள் பொருந்தாதுன்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ஸோ எவ்விதமான பற்றுமின்றி விளையாடணும். விளையாட்டுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு விளையாடணும். நீ விளையாடுறதுனால ஆக போறது இல்லை அப்படிங்கிறது இதுக்கும் அதுக்கும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்ல விளையாடணும். ஏன்னா நமக்கு விளையாட்டு அப்படிங்கிறது உண்மையில விளையாட்டுனாலே அதுதானேங்க. நீயும் நானும் விளையாடுறோம் அப்படின்னு சொன்னா
இந்த வெற்றி தோல்வின்னு எனக்கு நீ வெற்றி பெற்றவன்னு எனக்கு ஏதாவது கிடைக்க போதா, நான் வெற்றி பெற்றவன்னு ஏதாவது கிடைக்க போதா, ஃபன்னுக்காக சும்மா நாச்சுக்கு தானேங்க ஆடிட்டு இருக்கோம். கேம்னாலே அதுதானேங்க. ஆனா இந்த கேம்லயும் போய் ஒட்டி தொலைறோம் இல்லைங்க. அதனால அவர் குழந்தை விளையாடுற மாதிரி சொல்ல. ஏன்னா நம்ம விளையாண்டா நம்ம விளையாடுற கூட வந்து உண்மையா விளையாடிடுறோம். அதனால குழந்தை விளையாடுற மாதிரின்னு சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்களேன். நன்மை தீமை அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. என்னது மாயையில விளையாட்டுல ஜெயிக்கிறது நன்மை, தோக்குறது தீமையா? விளையாட்டுல தன்மை தீமைங்கிறது வெற்றி தோல்விங்கிறது பார்ட் அண்ட் பார்ட்ல ஆஃப் தி கேம் தானே. அப்ப வெற்றிய நன்மை தோல்வியை தீமைன்னு சொல்ல போறீங்க? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்போ மனதிலிருந்து இருந்து டோட்டலா இது எல்லாத்தையும் நீக்கிவிட்டு இயல்பான சகஜ ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றான். சகஜ ஸ்திதினா சகஜ சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மத்தில் இருந்து கொண்டு ஆனாலும் அவன் மனதிலே இருந்து செயல்படுவான்னு அர்த்தம். அது மனதிலிருந்து செயல்படுகிறான் அப்படிங்கிறதுக்காக நீங்க மத்தவன் மாதிரி வந்து நன்மை தீமை அப்படின்னு எல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தையோ காரணத்துக்காக என்னத்தையோ செய்வான் அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் இல்லை. சும்மா சிறு குழந்தையின் சேர்க்கை போல ஜஸ்ட் லைக் தட் அவன் பாட்டு செயல் பண்ணிட்டு இருப்பான். அந்த செயல்கள்ல அவன் எந்த வித நன்மையோ தீமையோ எதிர்பார்க்காம ஜஸ்ட் லைக் தட் அவன் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தான் மறுபடியும் சொல்லியிருக்கின்ற. அகந்தையினால் மட்டுமே கர்மபந்தம் உண்டாகிறது. ஞானிகள் அந்த அகந்தையை முற்றிலுமாக திறந்து விடுகிறார்கள். அவ்வாறு அகந்தையின்றி வாழும்போது அவர்கள் செய்யும் எந்த செயலுமே அவர்களை கர்ம வினைகளில் இணைப்பதில்லை. ஸோ அகெயின் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயம்தான். ஸோ நீ கர்ம பந்தம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு போயிடுவ. நீ என்ன வேணா பண்ணலாம், நீ விளையாடுவ சிறு குழந்தையின் சேர்க்கை போலன்னு சொன்னாரு. அந்த விளையாட்டுடைய பலன் உனக்கு வந்து சேராதுங்கிறார். அதாவது கர்மனுடைய வினை பந்தம் உனக்கு வந்து சேராதுங்கிறாரு. ஏன்னா நீ வந்து ஈகோ இல்லாம தான் பண்ணிட்டு இருக்க. அது பலனை பத்தி கவலையே படாம சும்மா நாஜுக்கும் பண்ணிட்டு இருக்க, பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு அந்த கர்ம பந்தம் அப்படிங்கிறது ஏற்படாது. ஏன் ஏன் அப்படின்னா ஈகோ அப்படிங்கிறது உங்ககிட்ட இல்லை. இந்த உடல் மனம் புத்தியை நான் நீ நினைக்க போறது இல்லை. நீ பிரம்மங்கிறதுல தெளிவா தான் இருக்க. இது சும்மா நாச்சுக்கும் அப்படிங்கிறதுலயும் தெளிவா இருக்க. அப்ப இது பொய் நான் அப்படிங்கிற புரிதலையும் இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ அகந்தை இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு கர்ம வினைகள் நினைப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அகந்தை இல்லாதவன் எவ்வாறு செயல்பட முடியும் என்று உனக்குள் சந்தேகம் தோன்றினால் அந்த உன்னத நிலை மற்ற சாதாரண மனிதர்களுக்கு புரியாது என்பதை அறிந்து கொள். அகந்தையே இல்லாத தூய்மையான நிலையை தன் சொந்த அனுபவத்தினால் மட்டுமே உணர முடியும். அதை மற்றவர்களுக்கு எவ்வாறு விவரிக்க இயலும்? இவரே வந்து எப்படின்னு உனக்கு தோணுச்சா? அது சொல்ல முடியாது. நீ அகந்தை இல்லாம இருந்துதான் பாரு, அப்புறம் எல்லாம் நடக்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா நம்ம இதைத்தான் திரும்ப திரும்ப ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வந்து ஈகோ இல்லை, உன் மனசை ஸ்டாப் பண்ணிட்ட அப்படிங்கிறதுனால எல்லாம் நின்று போயிட்டுன்னு நினைச்சிடாத. அப்ப நம்ம எக்ஸாம்பிள் எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஏற்கனவே சுவிட்ச் ஆஃப் பண்ணா கூட அது போன வேகத்துல போகும். சப்கான்சியஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிராப்த கர்மாவின் படி டிரைவ் பண்ணுவ. இப்படியும் சொல்லியிருக்கோம். வேற என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம்? சரணாகதி ஆயிட்ட. ஸோ தேர்ஃபோர் இனிமே உன் அந்த உடம்பை வச்சு என்னென்ன பண்ணணும்னு கண்ணன் விரும்புகிறானோ கண்ணன் இச்சைப்படி இந்த உடம்பு ஆடுவதாக அமைந்து விடலாம். பட் கண்ணன் சுயமா ஆட்டுறதில்லை, அவன் பிராப்த கர்மா வச்சுதான் ஆட்டுவான்னு வச்சுக்கோங்களேன். பட் அவன் ஏதாவது லீல பண்ணணும்னு நினைச்சா உடம்ப வச்சு பண்ணணும்னா பண்ணிட்டு போகலாம். ஸோ தட் இஸ் நாட் இன் யுவர் கேஸ். நீ பண்ண போறது இல்லை. ஸோ அதை எப்படி அகந்தை இல்லாம செயல் நடக்கும்? நான் இருக்கணும் இல்லை, நான் இருந்தாதானே செயல் நடக்கும். ஒன்னும் இழிக்க வேணாம். நீ இருந்தாலும் இல்லைன்னாலும் ஈஸ்வரன் தானே ஆட்டிட்டு இருக்கேன். நீ இருக்கும்போதே நீ உன்னுடைய எண்ணத்தை ஈஸ்வரன் தான் ஆட்டிட்டு இருக்கேன். அப்புறம் நீ இல்லாம அது நடக்காதாக்கும். அதனால நீ இல்லாமலும் இது நடக்கும் என்ற விஷயத்தை நம்ம பல விதமா புரிஞ்சுதான் வச்சிருக்கோம். ஆனாலும் டவுட் வருது போல நமக்கு. அதனால அது இப்படி அகந்தை இல்லைன்னா செயல் நடக்கும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் சாதாரண மனுஷனுக்கு புரியாதுடா. நீ அகந்தை இல்லாம இருந்துதான் பாரு, ஆனா நடக்கும். அதுக்கப்புறம் நீ ஏன் புரிஞ்சுக்க என்று கண்ணன் அழகாக சொல்லி இருக்கின்றான் இந்த ஸ்லோகத்துல. இந்த உடலானது பூர்வ கர்ம வினைகளின் காரணமாக இவர் பாருங்களேன், எப்படியாவது நீங்க சொல்லுவீங்க என்னமோ நான் தான் எப்படின்னு உங்களுக்கு போரே அடிக்காம ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றீங்க. அண்ணனுக்கு போர் அடிக்குது. எத்தனை தடவை சொன்னதை திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கான்னு பாரு. நீ என்னமோ சொல்ல வந்த சொல்லுது. அண்ணா ஸ்லோகம் ஓவி அந்த மாதிரி மாறி மாறி இருக்கா, இல்லாட்டி ஓவியா தான் ஃபுல்லா இருக்கா? ஸ்லோகம் இல்ல, நான் டைரக்டா ஓவியம் மட்டும். ஓவி மாறி வருதா? இல்ல ஸ்லோகம் ஓவி இருந்தா அதையே தானே திருப்பி ஸ்லோகம் மட்டும் வர்ற இல்லைன்னு மாதிரி இருக்கும். அதனால திரும்ப திரும்ப வருதுங்கிறியா? சரி சரி, நம்ம ஏகநாத் மகாராஜாவும் கண்ணன் தானே. கண்ணன் தான் திரும்ப திரும்ப சொல்றான்னு வச்சுக்கோங்க.
ஓகேண்ணா. சோ இந்த உடலானது பூர்வ கர்ம வினைகளின் பிராப்தம் காரணமாக தன் இயல்பான செயல்களில் தானாகவே ஈடுபடும். ஏன்னா நமக்கு டவுட்டே வரக்கூடாதுன்னு அவருக்கு தோணுது. அது எப்படி இயங்கும் தானா அப்படின்னா, அப்படியே என்னடா எத்தனை தடவை சொல்றது, பரவாயில்ல சொல்றேன் அப்படின்னு மறுபடியும் சொல்ற. பிராப்தம் காரணமாக தன் இயல்பான செயல்களில் தானாக ஈடுபடுகிறது. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்டா, நீ சும்மா தான் இருந்து பாரு, எல்லாம் தானே நடக்கிறத பார்க்கலாம். ஆனால் அங்கே அறியாமையின் காரணமாக சாதாரண மனிதன் நானே இந்த செயல்களை செய்கிறேன் என்று அகந்தை கொள்கிறான். இதை சொல்லிட்டார் பாரு, நீ ஒண்ணுமே செய்யல, நீ ஞானியே ஆகலைன்னா கூட இந்த செயலை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீயா நினைச்சுக்கிட்டு இருக்க நான் பண்றேன் நான் பண்றேன். நீங்க பண்றதுன்றது நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீ உன்னால பண்ணவே முடியாது. நீ ஞானி ஆகலைனாலும் ஆகலைனாலும் நான் தானே பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து நான் அகந்தை இல்லைன்னா நான் எப்படி பண்றது, எப்படி செயல் நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நான் என்ன சொல்லியிருந்தது அப்படியே அடுத்த ஸ்லோகத்துல சொல்லிட்டார். சாரி அவர் சொன்னதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் சத்குருவின் உபதேசங்களை பின்பற்றி தொடர்ந்து ஞான பயிற்சி செய்பவர்கள் தங்களின் உண்மையான ஆத்ம ஞானத்தினால் அந்த அறியாமையையும் அதனுடன் சேர்ந்த அகந்தை உணர்வையும் பேரோடு அழித்து விடுகிறார்கள். சோ இது வந்து உனக்கு போகணும்னா, அந்த போகணும்னா அப்கோர்ஸ் நீ ஒரு குரு கிட்ட சரணாகதி பண்ணு, அவர் ஞான பயிற்சி செய்வார், கொடுப்பார். அதன் மூலியமாக உனக்கு ஆத்ம நிஜபோதம் அப்படிங்கிற நீ யாருன்றது நீ புரிஞ்சுப்ப. அதுக்கப்புறம் இந்த அகந்தைக்கெல்லாம் வேலை இருக்காதுடா. அகந்தை உணர்வு வேரோடு அழித்து விடுவார்கள். ஆட்டோமேட்டிக்கா அது இருந்த இடம் தெரியாமலே போயிடும். நீயும் பிரம்மஞானியை போல் பிரம்மஞானத்தில் கிளைப்பாய். எஞ்சி இருக்கும் பூர்வ வினைகளுக்கு ஏற்ப அகந்தையே இல்லாத நிலையில் இந்த உடல் இயங்குகிறது. எனவே ஞானிகள் செய்கின்ற அனைத்து செயல்களும் வெறும் உடல் சார்ந்த வெளிப்புற செயல்களே தவிர அவை ஆன்மாவை தொடுவதில்லை என்பதை அறிந்து கொள். அகைன் சேம் திங். வெறும் உடலளவில் மட்டும் எவ்வித உள்நோக்கமும் இன்றி செய்யப்படும் இத்தகைய செயல்களே அகேது கர்மம், நோக்கமற்ற செயல் எனப்படுகின்றன. இதையே முன்னதாக குழந்தையின் உதாரணத்தை கொண்டு தெளிவாக விளக்கினேன். மறுபடியும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது பேர் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காருமா, நோக்கமற்ற செயல் இதைத்தாண்டா சொல்றோம் நாங்க அப்படின்னு. ஏற்கனவே நான் குழந்தை எக்ஸாம்பிள் இதை சொல்லிட்டேன் அப்படின்னு அவரே சொல்றார். அகந்தை இல்லாத இந்த உன்னத நிலையின் இலக்கணங்களை கேட்பாயாக என்று கிருஷ்ணர் உத்தவருக்கு கூறுகிறார். அதை கேட்ட உத்தவர் தன் நெஞ்சார மகிழ்ச்சி அடைந்து மிகுந்த ஆவலோடும் மரியாதையோடும் கேட்க தொடங்கினார். அகந்தை இல்லாததன் இலக்கணங்கள் கிட்டத்தட்ட சிதப்பிரஞ லட்சணங்கள் மாதிரிதான் மறுபடியும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த அகந்தையற்று அவர்கள் செய்த செயல் செய்கிறார்கள் நான் சொல்லிட்டேன்ல, அதை இன்னும் டெப்தா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சாஸ்திரங்களை கேட்பதன் மூலம் திடமான அறிவும் அவற்றை தியானித்து சிந்திப்பதன் மூலம் அனுபவ அறிவும் கிட்டும். இவ்வாறாக ஞானமும் விஞ்ஞானமும் பெற்று அகந்தையற்றவனாக விளங்குபவனே உண்மையான ஞானியாவான். ஏற்கனவே படிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, நான் ஏற்கனவே அப்படியே தானே பார்த்தோம். சாஸ்திரங்களை கேட்பதன் மூலம் அறிவும் ஞானம், அது எங்க பார்த்தோம், முதல்லயே பார்த்தோம்ல, இப்ப வருது. சரி, இது ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ இதை நான் வந்து சிரவண மனன நிதித்தியாசனம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஐ வில் ஸ்லோலி மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். உண்மையான அகந்தையின்மை ஒருவனுக்கு கைகூடி விட்டால் அங்கே எல்லையற்ற மன அமைதியானது அவனுக்குள் இயல்பாகவே பேரானந்தத்தோடு பொங்கி வடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இலக்கணம், இலக்கணத்தை சொல்றேன்னு சொன்னார்ல அகந்தை இல்லாம இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் இலக்கணம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லையற்ற மன அமைதி. இதுதான் அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் இலக்கணம். இதை வந்து சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்டு மைண்ட் அப்படின்னு வேணா எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்ஃபில்டு மைண்டு, ரிலாக்ஸ்டு மைண்டு அல்லது சாந்தி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இலக்கணம் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இலக்கணம் என்ன சொல்றாரு பார்ப்போம். மனதை வலுக்கட்டாயமாக அடக்கி அமைதியாக இருப்பதையோ அல்லது பற்களை கடித்துக் கொண்டு கோபத்தையும் துன்பத்தையும் பொறுத்துக் கொள்வதையோ உண்மையான சாந்தி என்று கூற முடியாது. அது உள்ளுக்குள் அழுகையோடு பொறுத்துக் கொள்வதற்கே சமம். அதாவது வெளிப்புற சாந்தியை பத்தி நான் பேசலடா. சாந்தி அப்படின்னு சொன்ன உடனே நீ பாட்டுக்கு மனசுக்குள்ள வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு ஆஹா ஓஹோன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு வெளியில மட்டும் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத போயிட்டு சாந்தின்னு நினைச்சிடாத. இங்க நான் சாந்தின்னு சொல்ல வர்றது என்னன்னா, மனசே அமைதியா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். மனசுல வந்து பல்லு கட்டாயமா அடக்கி அப்படியே வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு கோபம் எல்லாம் இல்லாம அப்படியே வெளியில சாந்தி மாதிரி காட்டுறதுன்னு நினைச்சிடாத என்ற ஒரு விஷயத்திற்காக சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இலக்கணம் என்னன்னா, அந்த இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அமைதியா இருப்ப. அந்த அமைதி இயல்பா இருக்கும். அந்த அமைதி மனசுல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நீ வந்து கொண்டு அதாவது பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பண்ணேன்னா அது அமைதியே கிடையாது. அங்க என்ன அமைதின்றது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல இருக்கணும். நீ முயற்சி பண்ணிட்டுல இருக்க, அப்ப வெளிப்புற அமைதி தான் இருக்குமே தவிர உட்புற அமைதி இருக்காது இல்லையா?
அதனால அந்த அமைதியை பத்தி நான் பேசலன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கு. உண்மையான சாந்தி என்பது எத்தகையது என்றால் அலைகளற்ற ஆழ்கடலின் அமைதியை போன்றதாகும். அதற்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எப்போதும் ஏற்ற இறக்கங்கள் இருப்பதில்லை. குட் எக்ஸாம்பிள் எல்லாரும் இடத்துலயும் சொல்றதுதான். ஆழ்கடல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா தான் இருக்கும். அந்த மேல் கடலுக்கும் ஆழ்கடலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இது பயங்கரமா துள்ளி குதிச்சுக்கிட்டு பயங்கரமா ஓடி ஆடிக்கிட்டு இருக்கும். யாரு? மேல் கடல் அலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அது அமைதியா இருக்கிறத உங்களால பார்க்கவே முடியாது பொதுவா கடலை. ஒரு செகண்ட் கூட அது அமைதியா இருக்காது. பாடு ஓடிட்டு இருக்கும். நம்ம மனசோட சூப்பரா அதை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓயாம எப்படிதான் ஓடிட்டே இருக்கே அப்படின்னா, அந்த கடல் ஓடிட்டு தான் இருக்கு, அப்படிதான் நாங்க ஓடுவோம் அப்படின்னு நம்ம கடலை எக்ஸாம்பிளோட நீங்க லிங்க் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஞானியின் மனம் அப்படி ஓடினாலும் கூட அவன் உள்ளே ஆழ்ந்த அமைதின்றது மாறவே மாறாது. பிராப்த கர்மாவின் காரணமாகவோ லீலையின் காரணமாகவோ மேல் மனம் அவனுக்கு என்னதான் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவன் உள்ளே அந்த அமைதிங்கிறதுக்கு எந்த பங்கமும் வராது. எப்படி கடலின் மேற்பரப்பிலே எத்தனைதான் அலைகள் ஓடி ஆடிக்கொண்டிருந்தாலும் ஆழத்திலே மிகவும் அமைதி நிலவுகிறதோ, அப்படி அவன் மனமானது வெளிப்புறத்திலே ஆடி ஆடி, மனமானதுன்னு சொல்றதை விட அவன் உடலானது வெளிப்புறத்திலே பயங்கரமா ஆடி பாடி கொண்டிருந்தாலும் அவன் மனமானது பயங்கர சாந்தமாகத்தான் இருக்கும் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா மனசு அமைதியா தான் இருக்கும். பட் அந்த அமைதிங்கிற அந்த ஃபீலிங்கோட தான் எக்ஸ்பிரஷன் தானே. ஒரு நடிகன் வந்து எப்பயுமே அமைதியா தான் இருப்பான். ஆனா அவன் அழுவான், சிரிப்பான், குதிப்பான், என்ன வேணா பண்ணுவான். ஆனா அவனுடைய அமைதித்தன்மைக்கு ஏதாவது பங்கம் வந்துடுமா என்ன? அவனுடைய அமைதித்தன்மைக்கு எந்த பங்கமும் வராமலே அவன் வெளிப்பாட்டுக்காக அவன் என்ன வேணா பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உண்மையான சாந்தி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கணும். வெளியில எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நாங்க சொல்ல வரல. நீ வெளியில மட்டும் நல்லா இருந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கேன்னா அது டேஞ்சரு. அது எனக்கு ஆப்போசிட்டா நீ இருந்தா தப்பு இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள நீ அமைதியா இரு, வெளியில என்ன வேணா பண்ணித்தல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஸோ ஐ எம் மீனிங் வாட் இஸ் சாந்தி அப்படின்னா இன்னர் பீஸை தான் நான் சாந்தின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லி இருக்கு. பல கரப்பட்ட ஆறுகள் தங்களின் கலங்கின நீரை கொண்டு வந்து வேகமாக கொட்டினாலும் அந்த பெருங்கடலானது எல்லளவும் கலங்குவதில்லை. அது தன் இயல்பிலேயே எப்போதும் தூய்மையாகவே இருக்கிறது. குட் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம எங்க எவ்வளோ கச்சடால இருந்தாலும், கச்சடானா அழுக்குன்னு அர்த்தம். ஸோ எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல்ல இருந்தாலும் நாம அஃபெக்ட் ஆக மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா தட் இஸ் வாட் வி கால் அஸ் சாந்தி. சாந்தி அப்படிங்கிறவன் வந்து அப்படியே வந்து எதுவுமே அவனுக்கு நடக்காது, அதனால சாந்தி இல்லை. அவனுக்கு என்ன நடந்தாலும் அவன் சாந்தியா தான் இருப்பான். அவன் அடிச்சாலும் உதைச்சாலும் பிடிச்சாலும் திட்டினாலும் என்ன பண்ணாலும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன காட்டுறாரு பாரு. எல்லா சாக்கடையும் எங்க போய் கலக்குது? கடல்ல தான் போய் கலக்குது. கடல் கலங்கிடுச்சா என்ன? சோ எவ்வளவு கச்சடா போய் கடல்ல கலந்தாலும் கடல் எப்படி கலங்குவதில்லையோ அப்படி தன்னில் என்ன நடந்தாலும், எத்தனை அசுரர்கள் வந்து தன்னை வதைத்தாலும், அல்லது கலியுகத்துல எவ்வளவு மோசமான நிகழ்வுகளுக்கு மத்தியில ஞானதேவர் சொல்ற மாதிரி 100 பிராஸ்டியூட்டுக்கு மத்திய கூட நான் இருந்தாலும் ஐ எம் நாட் கோயிங் டு கெட் அஃபெக்டட் பை எனி மீன்ஸ். எப்படி அப்படின்னா கடல் மாதிரிடா. எத்தனை சாக்கடை வந்து கலந்தாலும் நான் கலங்கினேனா? அப்படித்தான். எத்தனை களங்கங்களுக்கு மத்தியிலே நான் வாழ்ந்தாலும் நான் கலங்குவதில்லை. that we call it the real peace. பீஸுக்கு அதெல்லாம் சூப்பரான எக்ஸாம்பிளா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா சிதப்பிரிங்கன் அப்படிங்கிறவன், ஞானி அப்படிங்கிறவன் அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருப்பான். பீஸ்ஃபுல்லா இருப்போம் அப்படிங்கறத நாங்க இன்னர் பீஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க பாட்டு வெளியில பீஸ் பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. வெளியில எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உள்ள நாங்க அசராம இருப்போம்ல என்ற விஷயத்தை இந்த கடல் உதாரணத்தின் வாயிலாக சொல்லியிருக்கின்றார். அதுபோல உலகியல் வாழ்வில் மனிதர்களுடைய தோன்றும் ஏற்றத்தாழ்வுகளும் சுயநல எதிர்பார்ப்புகளும் தன் மீது மோதினாலும் எவனுடைய மனமும் சிறிதும் மாறுபடுவதில்லையோ அவனுடைய நிலையே உன்னதமான அமைதி என்பதை அறிந்துகள். அது எக்ஸாம்பிள் தானே. எக்ஸாம்பிளையே நான் இதை விளக்கிட்டேன். அது எக்ஸாம்பிள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை விளக்கியிருக்காரு. அந்த மாதிரி உலகியல் வாழ்க்கையில மனிதர்களிடையே தோன்றும் ஏற்றத்தாழ்வுகள், எவன் வந்து என்ன சொன்னாலும் அடிச்சாலும் உதைச்சாலும் சுயநல எதிர்பார்ப்புகள் தன் மீது மோதினாலும், அவன் செல்ஃபிஷ்காக என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்லாம் நினைப்பான். என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும். எவனுடைய மனம் சிறிதும் மாறுபடுவதில்லையோ அல்லது சஞ்சலம் அடைவதில்லையோ அவனுடைய நிலையே உண்மையான அமைதி, நிஜ சாந்தி அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இத்தகைய மாறாத அமைதியை பெற்றவனே இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களின் உண்மையான நண்பன். அவன் எல்லா மக்களுக்கும் அன்பானவன், எல்லாரது நன்மையையும் விரும்பும் உற்ற தோழன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். those who are unaffected by any means can able to love everyone in this world அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான வார்த்தை. ஏங்க நான் பாதிச்சிட்டேனாலே நான் எப்படிங்க லவ் பண்ண முடியும்? இப்போ ஒருத்தன் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றான்,
என்னை டிஸ்டர்ப் பண்ணும்போது நான் அஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா கூட லவ் பண்ண முடியும். என்னால எப்படி திருப்பி அவனுக்கு நல்லது பண்ண முடியும், நன்மையை நினைக்க முடியும், நல்லா இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ண முடியும்? ஏன்னா நான் அஃபெக்ட் ஆயிட்டேன்ல. நான் அஃபெக்ட் ஆயிட்டேன்னாலே அதுக்கு காரணமா நான் என்ன நினைப்பேன், அவனை தான் நினைப்பேன். அவன் இப்படி என்ன பண்ணிட்டானே அப்படின்னு நினைச்ச அடுத்த செகண்ட் எனக்கு லவ் மிஸ் ஆயிடுச்சு இல்லைங்க. இப்போ இவன் என்னதான் அவன் என்ன பண்ணிட்டு போகட்டும், நான் அஃபெக்ட் ஆகல. எப்ப அஃபெக்ட் ஆகாம இருப்பேன், இது மாயான்னு புரிஞ்சிட்டு இருந்தா, அதுவும் நானே என்ன புரிஞ்சிட்டு இருந்தா, இது சும்மா நாச்சுக்கும் ஃபண்ணுக்காக நடக்குதுன்னு புரிஞ்சிட்டு இருந்தா, அப்ப நான் அஃபெக்ட் ஆக மாட்டேன். அப்ப நான் அஃபெக்ட் ஆகல அப்படிங்கிறப்பவே என்ன ஆகுதுன்னா, ஒன்னஸ் ஃபீல்குள்ள இருந்தா தான் அஃபெக்ட் ஆகாம இருப்பேன். ஒன்னஸ் ஃபீல்குள்ள இருந்தா தான் அஃபெக்ட் ஆகாம இருப்பேன். தேர்ஃபோர் ஆட்டோமேட்டிக்கா உலகத்துக்கு நண்பனா இருப்பேன் அப்படிங்கிறது வந்துருது. அல்லது உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க, நான் அஃபெக்ட் ஆகாம இருந்துட்டேன்னா என் உலகத்துல எல்லாரையும் நண்பனா பார்க்க முடியும். எவனாவது ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்றான், பட் அவன் அறியாமையில பண்றான், சும்மா நாச்சுக்கும் பண்ணுக்காக பண்ணிட்டு இருக்கான்டா, என் கூட விளையாடுறான்டா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஒரு குழந்தை வந்து ஒன்னு அடிக்குது அப்படின்னா அது சும்மா அதுக்கு தெரியாத ஏதோ தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கு, விளையாடுது அப்படின்னு எடுத்துக்கிறே இல்லை. அந்த குழந்தை விளையாடுதுன்னு எடுத்துக்கிறே இல்லை. அப்ப அங்க ஒன்னஸ் ஃபீல் மிஸ் பண்ணல இல்லை, அங்க லவ் மிஸ் பண்ணல இல்லை. ஸோ அப்படி ஒன்னால ஒரு வேலை பார்க்க முடிஞ்சா, ஸோ எதர் கேஸ்ல எடுத்துக்கோங்களேன், நீங்க ஒன்னஸ் ஃபீல் இருந்தீங்கன்னா அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. பட் அஃபெக்ட் ஆகாம இருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒன்னஸ் ஃபீல்ல தான் இருப்பீங்க. சரியா? அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன ரீசன் வேணா எடுத்துங்க. ஹாலிஸ்டேஸ் எடுத்துப்பீங்களோ, அல்லது பக்தி எடுத்துப்பீங்களோ, கர்மா எடுத்துப்பீங்களோ, நாலேஜ் எடுத்துப்பீங்களோ, என்ன நாலேஜ் வேணா எடுத்துக்கோங்க. பட் அல்டிமேட்லி நீங்க அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டெவலப் தி லவ். இந்த சீக்ரெட் யாருக்குமே தெரியறது இல்லை. ஐ வாண்ட் ஒரு நாள் ஒன்றரை கிளாஸ்லயே ரொம்ப எலாபரேட்டா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி unaffected alone, unaffected being alone can able to love everyone in this world அப்படிங்கிறது மிகப்பெரிய சீக்ரெட். அது வேணா பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. சரியா? இங்க அதான் சொல்லியிருக்காரு பாருங்க, எவன் ஒருத்தன் இந்த அமைதியை வச்சிருக்கானோ மனசுல அப்படின்னா, எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு மனோநிலையை வச்சிருக்கானோ அவன் ஒருத்தனாலதான் அவன் எல்லா உயிர்களுக்கும் ஃப்ரெண்டாவே இருக்க முடியும். எல்லா மக்களுக்கும் அன்பானவனாகவும் எல்லோரது நன்மையையும் விரும்பும் முற்ற தோழனாகவும் இருக்கவே முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாவை நான் பார்க்கிறேன். அவனுடைய நட்பின் இலக்கணம் மிகவும் ஆச்சரியமானது. அவன் தன் தூய்மையான நட்பிற்காக தன் எல்லாவற்றையும் தியாகம் செய்வான். எவ்வித சுயநலமோ அல்லது சமஞ்சகமோ இன்றி தகுதியுடைய அடியவர்களுக்கு தன் கருணையினால் ஆன்மீக உபதேசங்களை வழங்குவான். அவனுடைய ஃப்ரெண்டு, அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவனுடைய நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐ கேன் ரெடி டு லூஸ் எனிதிங் ஃபார் ரைட் காஸ். ஒரு உண்மையான மனிதனுக்காக, அவனுடைய நலனுக்காக, அல்லது அவனுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக எதை வேணா இழக்கிறதுக்கு தயாரா இருப்பான். ஏன்னா பிகாஸ் ஹி ஹிம்செல்ஃப் தானேங்க. அதுவும் அவன் வேற இவன் வேறன்னு பார்த்தா தானேங்க. அதுவே நான் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அந்த ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தானே. இது வந்து உங்களுக்கு என்னமோ அதிசயமா தெரியுது, என்ன இப்படிப்பா பாரு இப்படிலாம் அன்பு காட்டுறாங்க, இந்த விரலுக்கு அடிபட்ட இந்த விரல் வந்து இந்த கை போய் அந்த கைக்கு அன்பு காட்டுறதுன்னு அதிசயமாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கத்தானே வேணும். இது என்னமோ பெரிய அதிசயம் மாதிரி நம்ம பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஞானிக்கு அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அவன் தானாகவே அவன் காண்கின்றான். அண்ட் தேர்ஃபோர் மிகவும் ஆச்சரியமானது. தூய்மையான நட்பிற்காக எதை வேணா தியாகம் செய்வேனா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் நான் அப்படிங்கிறப்போ அதை செஞ்சுத்தானே ஆகணும். அது தியாகம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சுயநலமோ வஞ்சகமோ இன்றி தகுதியுடைய அடியவர்களுக்கு தன் கருணையினால் ஆன்மீக உபதேசங்களை வழங்குவான். எக்ஸ்ட்ரா அந்த பாயிண்ட் சேர்த்து போட்டாரு. தகுதியுடையவர்களுக்கு உதவி செய்வான்னு அதுக்காக குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுப்பான்னு நீங்க நினைச்சக்கூடாது. ஸோ தகுதியுடையவர்களுக்கு அவன் என்ன வேணா வந்து செய்யறதுக்கு தயாராக இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கார். ஆன்மீக உபதேசங்களையும் வழங்குறதுக்கு தயாராக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். போதும் இன்றைக்கு.